வணக்கம். நெகோசியேஷன் ஆக்டை பற்றி தான் இதுலேயும் பார்க்குறோம். இப்போ இளம் வழக்கறிஞர்கள்லாம் அந்த மாற்றுமொழி ஆவண சட்டத்தின் கீழே வரக்கூடிய வழக்குகளை எப்படி வெற்றி காண்பது? வெற்றி காண்பது என்பது 2 முறை உள்ளது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று கேஸை சக்சீட் பண்ணுறது, இன்னொன்று டிஃபீட் பண்ணுறது. அதாவது அக்யூஸ்டுக்கு தண்டனை வாங்கி தருவது, அக்யூஸ்டுக்கு விடுதலை பெற்று தருவது. இது 2 நிலைப்பாடுகள் இருக்குது. இதில் வழக்கை ஜெயிக்கணும்னா செக்ஷன் 118 நெகோசியேஷன் ஆக்ட் அண்ட் செக்ஷன் 139 நெகோசியேஷன் ஆக்ட் இதில் உள்ள விஷயங்களை நாம் நிரூபிக்க வேண்டும். சப்போஸ் கேஸை தோற்கடிக்க வேண்டும் என்றால் அந்த 118ன்றது ப்ரெசம்ப்ஷன், 139ம் ப்ரெசம்ப்ஷன் தான். என்ன ப்ரெசம்ப்ஷன்? இந்த காசோலின் கீழ் பெறப்பட்ட கடன் சட்டப்படியான கொடுக்கப்பட வேண்டிய கடனா, பகுதியா அல்லது முழுவதுமாக என்ற நிலைப்பாடு அதில் இருக்குது. ஆக இந்த 118ம் 139ம் நீங்கள் முழுமையாக படிச்சுட்டு அதன் அடிப்படையில் வழக்கு நடத்தி அதற்கான சாட்சியத்தை நீங்கள் பெற்றிருக்க கூடும் என்றால் கண்டிப்பாக வெற்றி பெறலாம். அதே போல் அந்த 118 அண்ட் 139 சம்மந்தப்பட்ட சரத்துக்களின் அடிப்படையில் அந்த சரத்துக்களை பொய்யாக்கும் விதமாக வழக்கு நடத்தி சாட்சியங்களை பெறக்கூடும் என்றால் அந்த வழக்கை நீங்கள் என்ன பண்ணலாம்? தோல்வி வர செய்யலாம். 2 விஷயங்கள் நம்ம எதாக இருந்தாலும் செய்யணும், எந்த வழக்காக இருந்தாலும். ஒன்று, we can demolish the case of prosecution or we can construct the case of defense. Thank you.